பப்பி ஹாய் சொல்லுங்க பப்பிக்கு. ஹாய் ஹாய். எவ்வளோ இது? 6,000. 6,000. அங்கே பக்கத்து போட்டு பப்பி எப்படி இருக்கு? என்னம்மா தீனி போட்டுல? என்னம்மா இது 5,000. ராகி எப்படி இருக்கு ராகி? எடுக்க மாட்டாங்க. அந்த பூனை கூண்டுக்குள்ள இருக்குமா? ஓடிடும் திறந்து விட்டா. தொடு தொடு. தூக்காது அப்படியே பார்த்து சொல்லிட்டு பாருங்க. பரவ பாருங்க. இது பேர் என்னது? பின்சஸ் சொல்லுங்க. போதும் போதும். என்ன பண்றீங்க? எங்க பாரு. வேணா அதுக்குள்ள குட்டி பப்பு இருக்குல்ல? குட்டிமா கையில வைக்க கூடாது, அப்படியே தான் பார்க்கணும். வேற குட்டி மேல வர பாக்குதுல, கூண்டுக்குள்ள வச்சுக்காங்கல்ல, அழகா இருக்கு. கீழே பாரு கிளி காக்கை. அது என்னது? அது என்னது? எவ்வளோ காது? எவ்வளோ காது இது? என்னம்மா அது பறந்துடும். இந்த கோழி பாரு, இங்க பாரு. பெங்காலியா? பிஞ்சஸ் எவ்வளோன்னு கேட்டேன். பிஞ்சஸ் வந்து ஜோடி 400 ரூபாய். பெங்காலி பிஞ்சஸ் நார்மல் இல்லை, காலி ஆயிடுச்சு. ஓ, பேர் 400 ரூபாய். அது அது 500 ரூபாய். பெங்காலி பிஞ்சஸ். அது இது பெங்காலி பிஞ்சஸ். தொட முடியாது, பறந்துடும். பறவையை தொட்ட என்ன ஆகும்? பறந்துடும். இது பாரு, ஒயிட் கலர் இருக்கு பாரு. சும்மா பப்பி தரேன். பப்பி பப்பி கூண்டில் இருக்காது. அது பாரு. தொடக்கூடாது தொடக்கூடாது. அது குட்டி. அது குட்டி குட்டி இல்ல, தொடக்க அப்படியே தான் பார்க்கணும். எப்படி இருக்கு குட்டி? குட்டி பப்பி சிக்கு சிக்கு எப்படி இருக்கு குட்டி? எத்தனை குட்டி இருக்கு அதுல? இதெல்லாம் 4,000 வருமா? இதெல்லாம் 4,000. இதெல்லாம் குட்டி குட்டி 20 ரூபா. போதும் போதும் போதும். தொட்டி பாரு தொட்டி பாரு.
எல்லாமே நல்லா தானே இருக்கு. தொட்டு பார்த்தல நீ குட்டியது 4500 ரூபாய். இது 4 ரூபா தான். பிஞ்சஸ் இந்த பக்கம் திருப்பி பாருங்க. அதிகமா பேசுறாங்க. எப்படி இருக்கு? இந்த மாதிரி எப்படி இருக்கு? சூப்பராக்கா. இது பேரு சவுண்ட் ஒண்ணுமே கேட்காதீங்க. வாங்க படம் வாங்க 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 வாங்க. இது கடிக்க போதே இங்க பாரு. எல்லாம் லோக்கல். என்ன பேர்டு இது? ரொம்ப ரேரான பேர்டு. இதெல்லாம் பார்க்கறது கஷ்டம். இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க எல்லாமே கிடைக்கும். அதனால உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க வாங்கிக்கலாம். ஏ வண்ண வண்ண கிளியா? அழகா இருக்குல்ல வண்ண வண்ண கிளி. வண்ண வண்ண கிளி. வண்ண வண்ண கிளி எப்படி இருக்குமா ரித்துமா? அது பேர் காக்கை. சொல்லுங்க காக்கை எப்படி இருக்கு? இங்க பாரு எல்லாம் அழகா இருக்கு பாரு. சும்மா இங்க பாரு. இங்க பாருங்க. இங்க பாரு இங்க பாரு. ஆனா இங்க வந்தா ரேட்டு பேசி வாங்கணும். அவங்க சொல்ற ரேட்டுலாம் வாங்கினா திருப்பி வராது. ரேட்டு பேசி இந்த மட்டும் வாங்கணும். சரிங்களா? ரேட்டு பேசி தான் வாங்கணும். பாரு எவ்வளோ அழகா இருக்கு. தனியா வேண்டாத அழகா இருக்கு. இதா நம்ம கூம்பு வாங்கி போலாமா? இங்க பாருங்க நட்டை. இங்க பாருங்க இங்க நட்டை. ஏய் நட்டை பாருமா. நட்டை தனியா இருக்குயா. இங்க இங்க புறா இருக்குல்ல. ஏய் ப்ரௌன் சர்ஃப் அழகா இருக்குமா. அதே தொட்டு பார்க்கணுமா? பிரியாணி போதா போதா. என்ன பண்ணுது? 7,000 ஆகுது. விட்டு இந்த மாதிரிலாம் வெளிலலாம் பார்க்க முடியாது. இந்த பறவைலாம் நம்ம வீட்டுலாம் பார்க்க முடியாது. பாத்துங்க இது பாரு இவ்வளவு அழகா இருக்கு. கிளியில கஷ்டத்துல கிக்கின்னு அழகா இருக்கும். அவ்வளவுதான். போதும் கடிச்சிரும். காட்டுவாங்க போங்க காட்டுவாங்க போங்க. பாருங்க முயல் குட்டி
உள்ளுக்குள்ள ஒரு டப்பா முடியாது. முயல் இருக்கு, பெரிய முயல் இருக்கு பாரு. முயல் எட்டி பாக்குதுமா. ஏய் பாத்து. ஓகேவா? என்ன கலர் அது? அது என்னது? என்ன பறவை அது? என்ன பறவை அது? என்ன பறவை தெரியல. அவங்களுக்கு அது போய் தட்டாது எவ்வளோ விளையாடனாலும். இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு வாங்க கேட்டீங்க. ட்ரெஸ்ஸை கடிச்சிட போது பாருங்க. கடி புறா எப்படி பார்த்தாங்கன்னா புறா பார்த்து வாங்கிறதுக்கு முறை இருக்கு. போ போ. எவ்வளோ தொட்டு பார்த்தாலும் அழுப்பு விழாதுங்க. புறா அழுப்பே தட்ட மாட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி இருக்கு? எவ்வளோ ஹாப்பியா இருக்கா? அங்க பாருங்க, இது கொடுங்க. இங்க பாருங்க, ஹாப்பியா இருக்கு. எல்லா பறவையும் தொட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் தொட்டு பார்க்க பழக்க முடியாதுண்ணா. தொட்டு பாருங்க, தொட்டு மட்டும் பாருங்க. தொட்டு பாருங்க. அது பேர் காக்டெயில் சொல்லுங்க. எவ்வளோ அது? சாரா இருக்கீங்கள, கொஞ்சம் பெருசா வேணா வாங்கிக்கலாம். இது பிராட்வேல இருக்கு பெட் மார்க்கெட்டு, பறவை மார்க்கெட் கூட சொல்லுவாங்க. அழகா இருக்குல்ல? சுற்றி பாருங்க. ஏய் பாத்து. ஓகேவா? பயம் இல்லையா? எவ்வளோ அது? 17,000 ரூபாவா? பெருசாக வாங்கி தரேன் சரியா? சரி, நம்ம கொம்பு வாங்கிக்கலாம். 17,000 ரூபாவா? பாப்பா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிறேன். அழகா இருக்கா? 13,000. அப்போ அந்த பக்கம் வச்சு சைக்கிள் போய் அழகா இருக்குல்ல? அந்த பக்கம் போ, அந்த பக்கம் பின்னாடி போங்க. முயல் அழகா இருக்குல்ல? எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும். அவங்க ஹாப்பியா? பயங்கர ஹாப்பி. இந்த பெட் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா பிராட்வேல தான் இருக்குது. இதுக்கு பறவை மார்க்கெட் கூட சொல்லுவாங்க. இது சண்டேயில் மட்டும்தான் இருக்கும். காலையில் 5 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம். போக கம்மியாகிட்டே போகும். இருக்க பறவைலாம் விற்றுச்சுன்னா ஒரு 11 மணிக்குள்ளே ஃபுல்லாகவே காலியாகிடும். இந்த ரோடு பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த மீட்ரு 100 மீட்ரு போயிட்டு வெளில வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள ஆகிடும். பார்க்கலாம், இங்கே எல்லா விதமான பெட் அனிமல்ஸும் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க நீங்களே. நத்தை,
அப்புறம் ஆமை, மீன், நாய், பூனை, பறவை எல்லாமே இருக்குது. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணால் பசங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.